எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, உடம்பு வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் சரி, அதை வந்து சீக்கிரமாகவே அழகாக குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே வந்து மூலிகை வச்சு தான், கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இது ரெண்டுமே வந்து கெமிக்கல் இல்லாமல் வெயிட் லாஸ் பவுடர்னு தயாரிச்சிருக்கோம். 20 வகையான தானியத்திலேருந்து தயாரிக்கப்பட்டதான் இது. உங்களுக்கு வேணுனாக்க வாட்ஸ்அப்பு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதையை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் கைலாசத்தில் உள்ள சிவனை நாரத பெருமாள் பார்க்க போறாரு. சிவன் ஐயா, நான் வந்து பூலோகத்துக்கு சென்றிருந்தேன். அங்க உள்ள மனிதர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையா இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. இந்த பூலோகத்துல பணமே இல்லைன்னா மதிப்பே இல்லை, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு. அப்ப சிவபெருமான், உனக்கு ஒரு கதை சொல்றேன், நல்லா உன்னிப்பா கவனமா கேளு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு நாரத முனிவர். அப்போ ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தான். கடின உழைப்பால ரொம்ப முன்னேறிட்டே வந்தான். நிறைய பணங்களை சேர்த்து வச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு சொந்த வீடு கட்டினான். சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன மொதல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை குழந்தை பிறந்தாங்க. அந்த இரட்டை குழந்தைக்கு சூரி, சுமதின்னு பேர் வைக்கிறாங்க. சூரியும் சுமதியும் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஒரு கல்யாண வயசை அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா சூரியோட அப்பாவுக்கு சுமதிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும், நல்ல வசதியான உள்ள இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேர்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி அவர் நினைச்ச மாதிரியே ரொம்ப வசதியான வீட்டுல பொண்ணு கொடுக்குறாங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள் எல்லாமே பொண்ணுக்கு சீரு சிறப்பும் எல்லாம் சூப்பரா செய்யறாரு. நல்லா செஞ்சுட்டே இருக்காரு. ஏன்னா சுமதியோட அப்பா திடீர்னு உடம்பு சரியாம படுத்த படுக்கையில இருந்துடுறாரு. ஆனா வந்து சூரி வந்து தன்னோட மகனான கடமை கரெக்டா செய்யறாரு. அப்பாவுக்கு நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இருந்த பணம், நகை எல்லாம் ஒன்னொன்னா வச்சு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்காரு. நாட்கள் போக போக சூரியோட அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது. ஒரு கட்டத்துல விவசாயம் பண்ற நிலத்தையும் வித்துடுறாங்க. இப்படி ஒன்னொன்னா வித்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சூரிக்கு தன்னோட அப்பா பழிச்சிட மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை. நிலத்தையும் வித்துட்டு கடைசியில் கூலி வேலைக்கும் போக ஆரம்பிச்சான். அவன் கூலி வேலையில இருந்து சம்பாதிச்சுட்டு வர பணத்தையும் அப்பாவுக்காகவே செலவு பண்ணான். ஒரு கட்டத்துல சூரிய கூப்பிட்டு, தம்பி, இந்த மாதிரி என்னால வந்து உடம்பு ரொம்ப முடியல, என்னைக்கா இருந்தாலும் நான் போய் சேர வேண்டியவன் தான். இனிமே உன் வாழ்க்கை நீ வாழணும், இதுக்கப்புறம் எனக்கா நீ செலவு பண்ணாதப்பா, தயவு செய்து நான் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கறான். நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொல்றான். சரிப்பா அப்படின்னு சொல்றான். சரின்னு என்ன பண்றான், பொண்ணு தேடுறான். இவன் ரொம்ப ஏழையா இருக்கிறதால யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரல. அவன் நல்லா பணக்காரனா இருந்ததான் கடைசியில அப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்துதான் அவன் ஏழையானான். ஏன்னா பார்த்துட்டே இருந்தான். ஒரு ஏழை பெண் கிடைச்சான். நல்லபடியா திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் பண்ண ஒரு கொஞ்சம் மாசத்துலயே சூரியோட அப்பா இறந்துடுறாரு. சூரியோட அப்பா இறந்த உடனே எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப வராங்க, அப்பாவோட காரியம் எல்லாம் சூரி செஞ்சிடறான். அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். இப்ப தங்கச்சியும் கூப்பிடுறான். தங்கச்சியும் கூப்பிட்டு வந்து பாக்குறா. தங்கச்சி பார்த்துட்டு சாப்பிட்டு, ஏன்னா அவங்க அண்ணங்கிட்ட கூட பேசல, அவன் ரொம்ப ஏழையா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாமலே தங்கச்சி போயிடுறான். இப்படியே சூரியோட வாழ்க்கை தன் மனைவியோட போகுது. சூரிக்கும் ஒரு 2 குழந்தைகள் வந்துடுறாங்க. தங்கச்சியோட பையனும் கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய பையனா ஆயிட்டான். சுமதியோட மாமியார் சுமதி கிட்ட வந்து, அம்மா, உங்க பிறந்த வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சுமதி சொல்றா. அவங்க அண்ணன் ஏழையா இருக்கிறதால அவளுக்கு கூப்பிட மனம் இல்ல. அத்தை கேட்கும் போது, நீ கூப்பிட்டியாமா அப்படின்னு அத்தை கேட்கறாங்க. நான் கூப்பிட்டேன் அத்தை அப்படின்னு போய் சொல்றா அவ. சூரிக்கு தெரிஞ்சவங்க, உன் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் நீ போகலையா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா சூரிக்கு ஒரே ஆசை, நம்ம தாய்மாமன்ற முறையில் நம்ம எதாவது செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறான். இந்த மாதிரி என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், எல்லா குடும்பத்தோட போயிட்டு வர்றேன் அப்படின்னு கூப்பிடுறான். இல்லைங்க, ஒன்று உங்களுக்கு பத்திரிக்கை வந்திருக்குன்னா சொல்லுங்கள், நான் வரேன். இல்லை உங்கள் தங்கச்சி நேரில் வந்து கூப்பிட்டாங்கன்னா சொல்லு, நான் வரேன் அப்படின்றான். இல்லை தங்கச்சி கல்யாண வேலையில் பிஸியாக இருந்திருக்கோம், அதுக்கு நேரில் வர டைம் இருந்திருக்காது, இன்விடேஷன் கூட போஸ்ட் அனுப்பியிருக்கோம், போஸ்ட்டுக்காரன் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறான், வா நம்ம போயிட்டு வரலாமா, நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் போ அப்படின்னா. அவங்களும் ரொம்ப பணக்காரங்களும், நம்மளும் ரொம்ப ஏழை, அதனால் நான் வரலைங்க அப்படின்ற. அதெல்லாம் இல்லை, நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு போகலாம், தங்கச்சி கோவிச்சுப்பா, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பத்திரிக்கை இருந்தால் சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனாக பொண்டாட்டி சொன்னதும், சரி நீ வர வேண்டாம், குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடனா பணம் வாங்கிட்டு தன்னோட தங்கை மகனுக்கு எல்லா சீரும் சேர்க்கா போகிறோம். கடன் வாங்கின பணத்தில் தங்கைக்கும் தங்கை கணவருக்கும் தன்னோட தங்கை பிள்ளைக்கும் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். பல கனவோடு போகிறோம். தன் தங்கச்சியை பார்க்க போகிறோமேன்னு ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். தங்கச்சி வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். தங்கச்சியோட ஓரவர்த்தி வராங்க. யார் நீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் சுமதியோட அண்ணன் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சுமதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சுமதி கிட்ட சொல்றாங்க, சுமதி, உனக்கு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அப்படின்னு. அண்ணனா? எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்றா. இல்லை உங்கள் அண்ணன் தான் வந்திருக்காருண்ணா. எப்படி வந்திருக்காங்கன்னா, நகை நட்டுலாம் போட்டு வந்திருக்கானா, எப்படி வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரொம்ப கிழிஞ்ச துணியோடு வந்திருக்கான், பார்க்கவே ரொம்ப பசியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றான். அப்படியான்னு சொல்லிட்டு சுமத்தி உடனே வரா. வந்துட்டு உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறா. நான் தான் உனக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டேன், நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறா. முதல் வந்த உடனே அந்த வார்த்தையை கேட்குறா.
இல்லை சுமதி, நான் அந்த மாதிரி வந்து உன் பிள்ளைக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், சரி நீ இன்விடேஷன் அனுப்ப மறந்துருப்பியோ, வேலையில் கல்யாண வேலை மறந்துருப்பியோன்றக்காக நானே வந்தேன் அப்படின்னு. இங்கே நிறைய பணக்காரங்களாம் வருவாங்க, நான் போய் எங்கள் அண்ணன் ரொம்ப ஏழையானவன் உன்னை போய் காமிக்க முடியுமா, அதற்கு பெரிய அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். சரி சரி வந்துட்டேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே இரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் இந்த ரூம்லேயே நீ இரு அப்படின்னு சொல்கிறேன். சரி சுமதி, நான் ஊருக்கு கிளம்புறேன், வேண்டாம் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்றான். வந்துட்டா கல்யாணத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்லேயே இரு, நான் மதியமாக உனக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ரூம்லேயே இருக்கான். அவன் வாங்கிட்டு வந்த புடவை, வீட்டுக்காருக்கு துணி, பையனுக்கு துணி, எல்லாருக்கும் அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தான், இதை எடுத்துக்கோ அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு இந்த ரூம்லேயே இருன்னு சொல்லிட்டு ரூமை வெளிப்பக்கமாக தாப்பால் போட்டு போயிடுறான். நான் உனக்கு சாப்பாடு மதியமாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் அண்ணன் வந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டான். அந்த நாள் முழுதும் அப்படியே அவன் பசியிலே வாடுறான். மறுநாளும் வருது, மறுநாளாவது வருவாளான்னு ரொம்ப தங்கச்சி எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்கான். அவனுக்கு ஒரே மயக்கம், ரொம்ப ஐயோ நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அண்ணாத ஆயிடுமே ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அந்த பக்கமா சுமதியோட ஓரவத்தி வராங்க. ஏதோ அந்த ரூம்குள்ள சத்தம் கேக்குது. சுமதியோட ஓரவத்தி அந்த ரூமை திறந்து பாக்குறா. என்னன்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா, நான் அந்த தங்கச்சி பத்தி சொன்னா கேவலமா தங்கச்சி நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன், யாரோ வெளியில இருந்து பூட்டிட்டாங்கம்மான்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லிக்காம பின்னாடி பக்கம் வழி இருந்தது, அந்த வழியா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இவன் வீட்டுக்கு ஏதோ பொடி நடைய நடந்து வரான். அவனால முடியாம ஒரு கட்டத்துல மயக்கம் அடிச்சு விழுந்துடுறான். சூரிய வந்து மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்ததும் ஒரு வயசான அம்மா அவனை தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. என்னப்பா என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு மயக்கமா இருக்கு அப்படின்னு தான் தங்கச்சி செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, சரி போ பக்கத்துல என்னோட தோட்டம் இருக்கு, அங்க போய் பழமெல்லாம் சாப்பிடு அப்படின்றாங்க. பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் உன்னோட குழந்தைங்களுக்கு தேவையான பழமெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான். எம்மா நான் போயிட்டு வரேன்னு. ஒரு நிமிஷம், வாழ்க்கையில எப்பவுமே இந்த 9 விஷயத்த நீ மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி 9 விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. சூரியும் அந்த பழங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட 2 குழந்தைங்களை அப்பா அத்தை என்ன கொடுத்து அமிச்சாங்கன்னா, அத்தை பழம் கொடுத்து அமிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பழத்தெல்லாம் தான் மனைவிட்டு கொடுத்து குழந்தைங்களுக்கு பழம் கொடு அப்படின்னு சொல்றான். தான் மனைவி பிரிச்சு பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி அடையறான். அதிர்ச்சி அடையில சூரிய கிட்ட மனைவி வரா. உங்க தங்கச்சி என்ன கொடுத்து அமிச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, இப்போ யோசனை பண்றான், நம்ம ஏதாவது நல்லா அதை பழத்தை கொண்டு வந்துட்டுமா அப்படின்னு யோசனை பண்றான். அவன் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை போய் பாரு அப்படின்னு சொல்றான். அவன் நல்லதான் கொடுத்துருப்பா போ அப்படின்னு சொல்றான். இங்க உள்ள வந்து பாருங்க, உங்க தங்கச்சி என்ன கொடுத்துருக்குன்னு உள்ள வந்து பாருங்கன்னு கூப்பிடுறான். சரின்னு சூரியன் போய் பார்த்தா உள்ள கொண்டு போன பழம் எல்லாமே தங்கமா இருக்கு. தங்கம், வைடூரியம், மாணிக்கம், வைரம் எல்லாம் இருக்கு. அவன் கொண்டு போன எல்லா பழமே ஒரு தங்கமா இருக்கு. அப்போ அவன் நினைச்சுக்கிறான், அந்த முதியவர் சாதாரணமா இல்ல, லக்ஷ்மி தான் நம்ம வந்து காப்பாத்திருக்காங்கன்னு மனசுக்கு நினைச்சுக்கிறான். இருந்தாலும் தான் தங்கச்சி பண்ண அவமானத்தை எதையுமே அவன் மனைவி கிட்ட சொல்லிக்கவே மாட்டான். பழத்தால வந்த தங்கத்தால கொஞ்சம் கொஞ்சமா அவனை தொழில வந்து அப்படியே வளர்த்துட்டே இருக்கான். கடின உழைப்பும் போடுறான். நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறான். மனைவி குழந்தைகள் நிறைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி தரான். ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்கான். அப்போ ஒரு நாள் சூரியோட மனைவி சொல்றான், இன்னைக்கு நம்ம பணக்காரா இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தங்கச்சி தான். உங்க தங்கச்சி இவ்வளவு பணம் கொடுத்தா நம்ம வந்து பணக்காரா இருந்திருக்கவே முடியாது, கண்டிப்பா உங்க தங்கச்சி போய் அவங்க வீட்டுல கூட்டிட்டு வாங்க அப்படின்ற. அப்ப என்ன பண்றான், ஒரு ரதம் எடுத்துக்கிறான். ரதத்தை ஓட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்கான். ஒரு ரதத்துல உட்காந்துட்டு போறான். தன் தங்கச்சி வீட்டுக்கு போய் கூப்பிடான்னு போறான். அதே மாதிரியே தங்கச்சியோட ஓரவத்தி வராங்க வெளியில. யார் நீங்கன்னா, இந்த மாதிரி சுமதியோட அண்ணன் அப்படின்னா, வாங்க அப்படின்னு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றான். சுமதியோட ஓரவத்தி போய் சுமதியை கூப்பிடுறாங்க. உன்னை தேடி உங்க அண்ணன் வந்திருக்காங்க அப்படின்னா. எனக்கு அண்ணன்லாம் யாருமே கிடையாதே அப்படின்றான். இல்ல நல்லா தான் வந்திருக்கானா, எப்படி வந்திருக்கான் அப்படின்னா, அன்னைக்கு மாதிரி பழைய சட்டையில வந்திருக்கானா அப்படின்னா, இல்ல இன்னைக்கு பெரிய ரதத்தோட வந்திருக்காங்க. அவங்க அந்த ரதத்தை ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. கையில வந்து நல்ல உடை அணிஞ்சிருக்காரு. கையில வந்து நிறைய நகைகள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கிடுகிடுன்னு ஓடி வர. ஓடி வந்தோடனே உள்ள அண்ணான்னு ரொம்ப பாசமா பேசுற. வாண்ணா உள்ள, எப்படின்னா இருக்கேன், நல்லா இருக்கியா, அப்படியே பலமா இருக்கு. அவங்கள பாத்துக்கிற விஷயமும் நல்லா உபசரணை பண்ற விஷயமும் ரொம்ப பலமா இருக்கு. இப்படி அண்ணா இதை சாப்பிடணும் அதை சாப்பிட ரொம்ப பாசமா தரான். அண்ணா அன்னைக்கு நான் செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்கண்ணா, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். உட்காருங்கண்ணா சாப்பிடுங்கன்னா ரொம்ப பலமா கவனிக்கிறான் அண்ணன். சரிம்மா வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த ரதத்துல தன் தங்கச்சியோட வீட்டுக்கு போறோம். அந்த வீடை பார்த்தோன்னே சுமதிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய வீடா, நம்ம வீடோட பணக்காரனா இருக்கானே அண்ணன், பெரிய செல்வந்தரா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து தங்குறான். ஒரு 7 நாள் ஆக போது. அடுத்த நாள் அவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறான். அப்ப சுமதியோட அண்ணி சூரியோட மனைவி வந்து சூரிய கிட்ட, எங்க நாளைக்கு உங்க தங்கச்சி போக போறாங்க, உங்க தங்கச்சிக்கு ஏதாவது கிஃப்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றான். சரிம்மா கண்டிப்பா செய்யறேன் அப்படின்றான். அப்ப சூரி போய்
ஒரு செருப்பு தைக்கிறவங்கிட்ட போகிறாங்க. நான் ஒரு செருப்பு தைக்கணும், ஆனால் அந்த செருப்பு நான் சொல்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்றாரு. அதுவும் நான் உங்களால் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் தைச்சு தரேன், ஆனால் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அப்படின்றாரு. சரி, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற ஒரு 9 விஷயங்கள் அந்த செருப்பு சொல்லணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்றாரு. செருப்புக்காரனும் அதே மாதிரி தைச்சு கொடுத்துட்றாரு. சுமதி அடுத்த நாள் மாமியார் வீட்டுக்கு போகிறா. அப்புறம் மனசுல நினைக்கிறான், அண்ணாவை ரொம்ப பணக்காரனாக இருக்கான், நமக்கு பெரிய பொக்கிஷமாக நல்ல பெரிய கிஃப்டை தான் தருவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா தங்கம் வைரம் எல்லாம் பதிய வச்சு அந்த செருப்பை தங்கைக்கு ஒரு பரிசாக தரான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தங்கச்சியா மாமியார் வீட்டுக்கு கிளம்புறா. மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே உள்ள இல்லவங்களாம், உங்க அண்ணா எப்படி உன்னை பார்த்துக்கணும், எங்கள் அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா கவனிச்சுட்டான் அப்படின்னு அண்ணா படத்தை பேசிச்சே இருக்கான். சரி, உங்கள் அண்ணன் என்ன பரிசு கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் தங்கத்தால் ஆன செருப்பு எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செருப்பை போட்டு நடக்கிறான். இப்போ நடக்கும்போது அவன் சொல்லி வச்சிருந்த ஒரு 9 விஷயம் இந்த செருப்பு பேசுது. என்ன அந்த 9 விஷயங்கள்? முதல் விஷயம், எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் மனிதாபிமானம் இல்லாத இடத்துல லக்ஷ்மி தேவி இருக்கவே மாட்டான். அவனும் ஏழையாக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. வறுமை எல்லாருக்குமே வரும், கண்டிப்பாக நம்மளோட கடின உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணும். வறுமை எப்போ யாருக்கு எந்த சமயத்தில் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கு வறுமை கண்டிப்பாக நீடிக்கும். 3, ஒரே வேலையை தொடர்ந்து ஒரே மாதிரி செஞ்சால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஸோ வேலையில் ஒரு மாற்றம் தேவை. வித்தியாசமான மாற்றம் கொண்டு வந்தால் தான் நம்ம ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல வளர்ச்சி அடைய முடியும். எந்த விஷயம் நடந்தாலும் நமக்கு மட்டும் ஏன் அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலத்தை சபிக்கவே கூடாது. எது நடக்குதோ நன்மைக்கே நடக்குதுன்னு நினச்சிட்டு போகணும். நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம நினைச்சிட்டு நம்ம செய்யற வேலையை விட்டுடவே கூடாது. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தா அதுக்கான நல்ல பலன் நமக்கு எப்பவுமே கிடைக்கும். 6, எப்பவும் யாருக்கும் எந்த விதத்துல நம்ம சாபம் கொடுக்கவே கூடாது. அப்படி நம்ம கொடுத்தா நம்ம ஏழையாக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். 7, வேலை செய்ய பிடிக்காதவங்களும் வேலை செய்யணும்னு நினைக்கும் போதே ஒரு சாக்கு போக்கு சொல்றவங்க எப்பவும் வாழ்க்கையில உயரவே முடியாது. ஏழையாக வாய்ப்பு இவங்களுக்கும் ரொம்ப அதிகம். 8, ஏழையா இருக்கிறவங்கள பார்த்து ஏளனமாகவும் ரொம்ப கேவலமாகவும் எப்பவும் பேசவே கூடாது. கண்டிப்பா தான தர்மங்கள் பண்ணணும். தான தர்மம் பண்ணாம எல்லாமே எனக்கு நினைக்கிறவங்களுக்கு என்னைக்குமே இந்த பணம் நினைச்சே இருக்காது. 9, தங்கச்சி, பணத்தை விட மனிதநேயம் ரத்த சம்பந்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் தான் இருக்கே அப்படின்னா பணம் எல்லா நேரத்திலும் கூட வராது. ரத்த சம்பந்தம் ரொம்ப முக்கியம். மனிதநேயம் இல்லாத இடத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த 9 விஷயங்களும் அவங்க செருப்பை போட்டு நடந்தா பேசுற மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு. ஏன்னா தன்னோட மாமியார் வீட்டுல தங்கச்சி இந்த செருப்பை போட்டு காமிக்கிறா. இது ஒரு விஷயம் சொல்லும் போது அவ ரொம்ப அவமானப்படுறா, ரொம்ப வேதனைப்படுறா. அப்ப அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் சொல்றா மாமியார் வீட்டுல. அப்ப ஓரவத்தி சொல்றாங்க, நடந்ததெல்லாம் நடந்து போட்டோம், நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்டுல விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு ஒரு அகங்காரமா இருந்தா லக்ஷ்மி எப்பவுமே அவங்க வீட்டுல வசிக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம எந்த வீட்டுல பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, தேவையற்ற வார்த்தைகளை பேசுறாங்களும் அந்த வீட்லயும் லக்ஷ்மி பயணிக்க மாட்டான். அடுத்தது, எந்த வீட்டுல தொடர்ந்து சண்டை நடந்துட்டு இருக்கோ அந்த வீட்லயும் லக்ஷ்மி வசிக்க மாட்டான். இவ்வளவு விஷயத்தையும் சுமதியோட ஓரவத்தி சுமதிக்கு தெளிவா சொல்றாங்க. அதனால எப்பவும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம யாரையும் தப்பாவும் பேசக்கூடாது, தப்பாவும் நினைக்க கூடாது. முக்கியமா வீட்டுல அடிக்கடிக்கு சண்டை போடவே கூடாது. என்னைக்குமே வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.